ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம். ஏன்னா செகண்ட் இயர்ல இருக்கும் கைடன்ஸ் இல்லை, அது மாதிரி கோச்சிங் போகிற ஐடியாவும் இல்லை. சரி நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஐடியா இல்லை. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு விஷயமா பகிர்ந்துருக்காங்க. அது மாதிரி ஓவராலாக சொல்கிறேன். அப்புறமா டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம தனி செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். சரி எப்படி படிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் லெக்சர்ஸ் பார்த்தாங்க. சரியா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 30-40 மணி நேரம் இருக்க மாதிரி ஒரு லெக்சர். ஏன்னா யூடியூப் நிறையா இருக்கும். 1-2 இல்லாமல் 20-30 கூட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நல்ல ஃபேக்கல்ட்டி தான் இருப்பாங்க. கேட் இருக்கிற ஃபேக்கல்ட்டி தான் அதுவும் நடத்துவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு 30-40 மணி நேரம் இருக்க லெக்சர் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தியரி இருக்கும், அதில் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். ரெண்டு கரெக்டான மிக்ஸில் இருக்கும். ஒரு சில பேர் 70 மணி நேரம் 80 நேரம் எடுத்துருப்பாங்க. அது வந்து தியரியாக எடுத்துருப்பாங்க, உங்களுக்கு போர் அடிச்சிடும், கம்ப்ளீட்டும் பண்ண முடியாது. இன்னொருத்தவங்க 10-20 இருப்பாங்க, அவங்க வந்து நிறையா சொல்லி தர மாட்டாங்க, இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு செகண்ட் இயர் தரணும் கஷ்டமாக இருக்கும். ஸோ 30-40 அந்த அளவில் இருக்கிற சூஸ் பண்ணிவிட்டு ஒன்றுனா படித்து வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஸோ ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சாலும் நீங்கள் அடுத்த வருஷம் கேட்குறது மினிமம் 10-12 சப்ஜெக்ட் முடிச்சிடும். அந்த மாதிரி தான் வரும். அப்போ அதை மட்டும் முடிச்சுன்னா எங்களுக்கு வந்து தேர்தல் அட்டன். ஸோ நவீனோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து செகண்ட் இயரில் வாட்சிங் த யூடியூப் வீடியோஸ் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. ரெண்டாவது ப்ராசஸ் அதே மாதிரி அப்படி நோட்ஸ் எடுத்து படிச்சு மட்டும்தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சரியா, ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு புக் இருக்குது, ஒரு 50 ரூபா 100 ரூபா. அந்த புக் வாங்கினீங்கன்னா ஒரு சாப்டர் வைஸ் இருக்கும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா அது வந்து ஒரு 6-8 சாப்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சாப்டர் வந்து நீங்கள் யூடியூப் பார்த்து அதில் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஜேர்னி என்னன்னா ஃபர்ஸ்ட் நோட்ஸ் மேக்கிங், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஒரு கான்செப்ட்டுக்கும் ஒரு 5 கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மோர் சர்க்கிள் அப்படின்னா மோர் சர்க்கிள் வந்து ஒரு 5 கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஸோ அந்த கான்செப்டை நல்லா லேர்ன் பண்ணுறது, அப்புறம் 5 கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஸோ வந்து நோட்ஸ் மேக்கிங்கும் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸும் அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் போச்சு. ஆஃப்டர் தேர்ட் இயர், ஸோ தேர்ட் இயருக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு வந்து 40 மார்க் வந்துருக்கு. அப்போ வந்து 4000 அந்த மாதிரி ரேங்க் வந்து அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு என்ன இருந்துச்சு, எப்படி ரேங்க் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து தேடி பார்த்தது. ஒரு வாரம் பார்த்துருப்பேன் என்னென்ன பண்ணலாம். அப்போது நிறைய பேர் சொன்னது என்னென்னா ரிவிஷன் நல்லா பண்ணணும்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இன்னொரு கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ இது மூணும் வந்து செகண்ட் அட்டம் வந்து நான் செலக்ட் ஆரம்பிச்சேன். ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்லேயே நான் மோஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு மார்க் வரல. ஏன்னா அக்யூரசி சரியில்லை, அதே மாதிரி நிறையா கொஸ்டின் வந்து நான் சால்வ் பண்ண முடியும், யோசிக்க முடியும். அப்போ இது ரெண்டு இது வந்து என்னன்னா டெஸ்ட் சீரிஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஆப்பில் 1500 ரூபாய்க்கு இருந்தது டெஸ்ட் சீரிஸ். அப்போது அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட்டாக எழுத ஆரம்பிச்சேன். அதாவது நான் போனதே டெஸ்ட்டு வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பேன். அப்போ வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டு அதை ரிப்பீட் பண்ணாமல். இதுதான் இந்த ஜேர்னி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்ஸ் மேக்கிங், ரெண்டாவது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இயரில் முடிஞ்சிச்சு. அடுத்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் அக்யூரசி. அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஆப்பில் வாங்கிட்டு அந்த டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் அப்புறம் கண்டினியூஸ் ரிவிஷன். ஸோ இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் வந்து got the rank all the rank within 100, அந்த ரேங்க் 68 எடுக்க முடியுது. போன வாட்டி 40 மார்க் எடுத்தப்ப 2000 ரேங்க் 4000 ரேங்க் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகி 68 வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து வாட் இஸ் த ப்ராசஸ் டு இம்ப்ரூவ் அக்யூரசி அப்படின்னு பண்ணாரு. சரியா, இதுதான் வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு செஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஒரு கேட்டு ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டோம். கேட் ப்ரிப்பேர் பண்ணதுனால அது வந்து ஸோ பிளேஸ் ஆகிட்டாரு. இந்த கம்பெனி வுட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காரு. கேட் ப்ரிப்பேர் பண்ணால் பிளேஸ் பண்ணுறதுக்கான கேட்கலாம். வந்து அந்த வுட்ஸ் கம்பெனி வந்து என்னன்னா கொஸ்டின் கேட்கறது வந்து ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின் நிறைய கேட்டுருந்தாங்க. இப்போ எல்லாராலையும் வந்து அதை கிளியர் பண்ண முடியல. யார் கேட் ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்களால தான் அந்த கம்பெனி கிளியர் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்வியூ வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் டெஸ்ட் பண்ணாங்க. எப்பவுமே ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது யாரெல்லாம் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் கிடைக்கும். ஸோ அதனால அந்த கம்பெனி 6 lakhs வராமல் பிளேஸ் ஆகிட்டாரு. இப்போ நீங்கள் ஐடி போகிறீங்க, பப்ளிக் செக்டர் போகிறீங்க. பப்ளிக் செக்டர் தான் அவரோட சாய்ஸ். பப்ளிக் செக்டர் போகும்போது 24 lakhs 20 lakhs இல்லை வந்து டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் போஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ செகண்ட் இயர்